ஹாய் ஹாய்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஸ்டைல் சால்னா பண்ணியிருக்கேன். சிக்கன் சால்னா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நானு, பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறணும். இது வதங்குற கேப்லேயே வந்துட்டு 2 பச்சை மிளகா அதில் போட்டு விட்டு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறணும். இது வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து சேர்க்கணும். மஞ்சப்பொடி, சில்லி பவுட்ரு, மல்லிப்பொடி, சிக்கன் பொடி எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி மட்டும் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். புதினா நிறையா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. புதினா நிறையா போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதோட போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. அதுவே நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி அதிலே வந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இது கேப்பில் வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய் 1/2 மூடி போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூனு, கொஞ்சோன்னு வந்துட்டு வேர்க்கடலை, கேஷ்யூ நட்டு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து அந்த விழுதை வந்து இதோட வந்து ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு நான் வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டு லைட்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் காய்ஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே மல்லித்தலையை தூவி விட்டு பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அது மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.